அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோம். அது கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸா இருந்தாலும் சரி, டீம்டு டூ பி யூனிவர்சிட்டீஸா இருந்தாலும் சரி, அங்க நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள குடுத்துட்டு வர்றேங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் நான் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஐஇஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா என்ன படிப்பு படிக்க முடியும், எங்கே படிக்க முடியும், இந்த நுழைவுத் தேர்வு என்ன பேட்டர்ன், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிஎஸ் அப்துல் ரகுமான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதை நாங்கள் வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரசன்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க, கிரசன்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வண்டலூருங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க. இது ஆக்சுவலாக ப்ரீவியஸாக கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்த இந்த ஒரு கல்லூரி இப்போ அவங்க வந்து ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக பிஎஸ் அப்துல் ரகுமான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற பேரில் இயங்குறாங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய அகடமிக் இயரான 2026க்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, ரெண்டாவது அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பார்ப்போம். இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஜியை மட்டும் பார்ப்போம். யூஜினா நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது, என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ யூஜியை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட என்னெல்லாம் இன்ஜினியரிங் பேஸ்டு கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், பாலிமர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் எம்எல், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பிடெக்ல லேட்டரல் என்ட்ரி முதற்கொண்டு எல்லாமே இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்ல எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்மளுக்கு வந்து யூஜி கோர்சஸ்ல எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு போட்டு நம்மளுக்கு வந்து என்னங்கிற விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தென் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பிடெக் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஐஇஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறாங்க. இந்த சிஐஇஏடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் 12th முல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிங்கிற இந்த இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வரலாங்கிறாங்க. தென் லேட்டரல் என்ட்ரிக்கு என்ன ப்ரொசீஜர், பிஆர்க்கு என்ன ப்ரொசீஜர், தென் பேச்சுலர் ஆஃப் டிசைனுக்கு என்ன ப்ரொசீஜர், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஒரு கோர்ஸ் படிக்கலாம், பிபிஏ எல்எல்பி கோர்ஸ் படிக்கலாம், பிஏ எல்எல்பி கோர்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ஏவியேஷன், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிகாம், பிபிஏ இது மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே அவங்க வந்து இதில் வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன ஃபீ வாங்குறதாகவும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே நமக்கு லோட் ஆகி பார்த்துக்கலாம். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சிஐஇஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க. இந்த சிஐஇஏடிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாதான் நம்ம இந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் வந்து நம்ம வந்து போய் பர்சியூ பண்ண முடியும். ஸோ அந்த சிஐஇஏடி 2026ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல் அட்மிஷன் டெஸ்ட்டுங்கிறாங்க. இந்த எக்ஸாம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது பற்றின டீட்டெயில்ஸ் வேணுங்கிறதுக்கு நம்ம வந்து அப்ளை நவ் அப்படின்னு வந்து கொடுக்க சொல்றாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து பேசிக்காக நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து இவங்க கொடுத்துறாங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸுங்கிறதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பனில் இருக்குது. அப்போ யாரெல்லாம் இந்த கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு அதோட அப்ளிகேஷன் லிங்க்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மட்டும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.